ஸ்ரீ லாகிரி மகாஷயர் யோக சாதனையின் ரகசியம். நன்மை, தீமை, மகிழ்ச்சி, துக்கம், அடைக்கலம் இல்லாமை ஆகியவற்றின் கவலைகளை விட்டுவிட்டு அமைதியான நிலையில் இருங்கள். அப்பொழுது இயற்கையான மன சாந்தி கிடைக்கும். ஆனால் அப்படிப்பட்ட சிந்தனையற்ற தோற்றத்தை பற்றியே சிந்திப்பதால் பின் அதுவே பஜனை போல் ஆகிவிடும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே எனக்கு கிரியாவை கடந்த நிலை உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்தையும் தியாகம் செய்து சாந்த நிலையில் இருந்து சிந்தனையற்ற நிலையாக ஆகிவிடு மற்றும் எதையும் விட வேண்டும் அல்லது கிரகித்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையையும் தியாகம் செய்துவிடு. அப்பொழுது பற்றை துறந்து விட்டோம் என்ற பாவனையும் இருக்காது, துறக்கவில்லை என்ற பாவனையும் இருக்காது. தோற்றத்தில் உருவமாகவும் இருக்காதே, அருவமாகவும் இருக்காதே, ஆனால் ஸ்திரமாக இரு. அப்பொழுது சாப்பிடுவது, தூங்குவது, போவது, வருவது முதலிய எல்லாவற்றையும் செய்வாய், ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாய். எவ்வாறு மதுபானம் அருந்தியவன் ஏதாவது ஒரு வேலை செய்து பின் மயக்கம் தெளிந்த பிறகு தான் ஒன்றுமே செய்யவில்லை என்று சொல்வானோ, அதேபோல் கிரியாவை கடந்த நிலையில் இருக்கும் பொழுது ஒரு விசித்திரமான நிலை ஏற்படும். அப்பொழுது சித்தி அடைய வேண்டும் என்ற ஆசையும் இருக்காது, சித்தி பெற்ற ஆனந்தமும் இருக்காது. கிரியா செய்து செய்து இவ்வாறான தியாக மனப்பான்மை தானாகவே உண்டாகிறது. பின்பு பற்றற்ற குணம் இரண்டும் இல்லாமல் இருப்பதால் விஷய வாசனைகள், இல்வாழ்க்கை, விஞ்ஞானம் எதுவுமே இல்லை. பந்தமோ முக்தியோ கூட இல்லை. ஏனென்றால் முக்தி அடைய வேண்டுமென்ற ஆசையும் இல்லை. ஏதாவது ஒரு பொருளை அடைய வேண்டுமென்ற இச்சை ஒருவனுக்கு எழும்பொழுது அதை எப்படி அடையலாம் என்ற கற்பனை எழுகிறதல்லவா? அந்த இச்சை கற்பனை பூர்த்தியாகவில்லையெனில் துவேஷம் பிறக்கிறது. இது எல்லாம் மனதின் நெறியாகும். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் மனமானது ஆத்மாவில் கலந்து விட்டால் அல்லது இணைந்து ஏகாந்திர ஒன்றான நிலை அடைந்து விட்டால் அப்பொழுது துவேஷம், பற்று, கற்பனை முதலியவைகளை மனம் செய்ய முடியாத நிலையில் நிர்விகல்ப அமைதியான பேதமற்ற நிலை அடைகிறது. அப்பொழுது சுந்தர ரூபமான பிரம்மத்தை சரணடைவதால் பிரம்மச்சாரி என ஆகிறான். யோகிராஜ் பக்தர்களுக்கு உபதேசம் செய்யும் பொழுது மேலும் கூறுகிறார், உன்னுடைய ஆத்மாதான் எல்லா ஜீவ ராசிகளிலும் பொருட்களிலும் இருக்கிறது. எனவே எல்லா ஜீவனிலும் உள்ள ஆத்மா உன்னுடைய ஆத்மாவிலும் இருக்கிறது. எதுவுமே தனியாக இல்லை. ஆகையால் நீதான் ஆத்மாமயமான உலகநாதன். கிரியாவை கடந்த நிலையில் இதை விசேஷமாக நீ அறியும் பொழுது தான் எல்லோருடைய மனதிலும் உள்ள எண்ணத்தை நீ அறிய முடியும். அப்பொழுதுதான் எல்லாம் அறியும் ஞானம் அடைவதால் எல்லா உயிர் ராசிகளிலும் ஊடுருவி அவனுடைய தோற்றம், செயல் முதலியவைகளை தானாகவே அறிந்து கொள்வாய். பின் சர்வ சக்திமான் ஆகி எல்லா காரியங்களையும் பற்றற்ற ஆசை மூலம் செய்வாய். இவ்வாறு ஆழ்ந்த கிரியா மூலம் தான் அணுவிற்கும் சிறிய பரமாணுவாக இருக்கும் எண்ணம் உண்டானவுடன் உன்னுடைய அகங்காரம் அழிந்துவிடும். அகங்காரம் ஏற்படாத நிலை அல்லது அகங்காரமற்ற நிலை உனக்கு கிட்டும். நீதான் கூடஸ்தா ஸ்வரூபமாக ஆகிவிடுவாய். எனவே அதன் மீது உன் ஸ்ரத்தை, நம்பிக்கை, மரியாதை வை. நானும் அடிக்கடி அதன் மீது ஸ்ரத்தை வை என்று உபதேசித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த ஸ்ரத்தையிலிருந்து சற்று கூட நீ விலகி விடாதே. ஏனென்றால் கூடஸ்தா ஸ்வரூபமான பகவான் ஆத்மா நீதான் மற்றும் நீதான் பஞ்ச தத்துவங்கள், மனம், புத்தி, அகங்காரம் இவைகளுக்கு அப்பால் இருக்கிறாய். கிரியாவை கடந்த நிலையில் நீ ஒன்றாக ஆகிவிடும் பொழுது அல்லது அத்வைத நிலையை எய்தும் பொழுது நீதான் ஜெகன்மயமாகிறது. நீ இல்லாமல் ஜெகம் இல்லை. எனவே நன்மை, தீமை இவைகளின் கற்பனையும் கிடையாது. ஒன்றான பிறகு நீதான் சிரஞ்சீவி, அழிவற்றவன், சாந்த சொரூபமான பரமாத்மாவாக ஆகிவிடுகிறாய். அப்பொழுது உனக்கு ஜனனம், கர்மம், சம்ஸ்காரம், அகங்காரம் எல்லாம் எப்படி வரும்? எனவே இது அது முதலிய பேதம் அல்லது பிரிவினை முதலியவைகளை விட்டுவிட்டு எல்லாமே நான் தான் கிரியாவை கடந்த நிலையில் இவ்வாறு நிச்சயித்து கொண்டு கற்பனை இல்லாமல் இரு.
நீ உன்னுடைய நிலையில் நீயே இல்லாமல் இருப்பதால் தான் இந்த மாய பிரபஞ்ச உலகை பார்த்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் உனக்குள்ளேயே நீயே இருந்து விடுவாய். அப்பொழுது நீ பரமார்த்த முக்தி அடைந்த ஜெகநாதன் ஆகிவிடுகிறாய். உன்னை தவிர வேறு யாரும் எதுவும் இல்லை என்பதை ஒருமுறை எண்ணிப்பார். நீயே சம்சாரி, நீயே உலகத்தை துறந்தவனும் ஆவாய். ஏனென்றால் உன் எண்ணம் வேறு பக்கம் இருக்கும் பொழுது நீ சம்சாரி, ஆனால் உனக்குள் நீயே இருக்கும் பொழுது, அதாவது கிரியாவை கடந்த நிலையில் இருக்கும் பொழுது நீ உலகத்தை துறந்தவனாகிறாய். உன்னுடைய பற்றினால்தான் இந்த உலகம், சம்சார பந்தம் முதலியன எல்லாம் உண்டாகின்றன. ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் பற்றற்று இருப்பதால் கண்களால் காணும் இவைகள் எல்லாம் வெறும் மாயை தான் என்பது நிச்சயமாக உனக்கு ஞானம் உதயமாகும். கூடவே எல்லாம் பிரம்மமயம் என்பதும் அறிந்தவுடன், அதாவது அந்த ஞான நிலை பெற்றவுடன் சமத்துவ நிலை கிடைக்கும். அப்பொழுது உனக்கு எந்த விதமான பந்த பாசமும் கிடையாது, மோட்சமும் கிடையாது. இவ்வாறு காரியம் கைகூடிய நிலையில் சுகமாக நடமாட ஆரம்பிப்பாய். இதை நான் திடமாகவும் நிச்சயபூர்வமாகவும் கூறுகிறேன். நீங்கள் எவ்வளவுதான் சாஸ்திரங்களை படித்தாலும் அல்லது கேட்டாலும் அவற்றால் ஒன்றும் பலனில்லை. இவைகளெல்லாம் மறக்கடிக்கப்பட வேண்டும். ஆனால் கிரியாவை கடந்த நிலை உண்டாக தருணம் மறதி உண்டாவதில்லை. சித்தம் எதிர்பார்ப்பு இல்லாமலும் இருப்பதில்லை. கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருந்து சித்தத்தை எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கும்படி செய்ய வேண்டும். பற்று உண்டாவதால் தான் துக்கம் உண்டாகிறது. ஆனால் யாரொருவன் கிரியா உபதேசம் பெற்று கிரியாவை செய்து பற்று அல்லது ஆசை இல்லாமல் இருந்து கொண்டு ஓய்வு பெறுகிறானோ அவன்தான் பாராட்டத்தக்கவன். இப்படிப்பட்டவன் போல் பாராட்டத்தக்கவன் வேறு யாரும் இல்லை. இப்படிப்பட்டவன் கண்களின் இமைகளை சிமிட்டுவதற்கும் விரும்புவதில்லை. அப்பொழுது அவன் கர்மத்தை செய்வதிலிருந்து விடுபட்டு சூன்யமான மனதுடன் கிடக்கிறான். எனவே சிந்தனையற்ற நிலையில்தான் மோட்சம் கிட்டுகிறது. பின்னர் தர்மம், செல்வம், காமம், மோட்சம் முதலியவைகளிலிருந்தும் பற்றற்ற நிலைக்கு வந்து விடுகிறான். அப்பொழுது அவன் எதையும் கிரகிப்பதும் இல்லை, துறப்பதும் இல்லை. ஆகையால் விரக்தி ஆவதும் இல்லை, பற்றுடையனவனாகவும் இல்லை. இப்படிப்பட்ட நிலையை பற்றி எல்லோரும் நிச்சயமாக அறிவதில்லை. யாருக்கு இந்த நிலை கிடைக்கிறதோ அவர்தான் இதை அறிய முடியும். இது சம்பந்தமாக எவ்வளவுதான் சொல்லப்பட்டாலும் எழுதப்பட்டாலும் இதை யாரும் அறிய முடியாது. எனவே நன்மை தீமை ஆகியவைகளின் எண்ணம் மற்றும் பற்று இல்லாமல் இருப்பதால் தான் உலகம் அல்லது சம்சார வாழ்க்கை என்னும் மரத்தின் முளையிலேயே வேரின் ஆரம்பம் அழிந்து விடுகின்றன. ஆனால் கஷ்டங்களில் துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு யாராவது சம்சாரத்தை துறந்து காடு, மலை, குகைகள், மடங்கள், ஆசிரமங்கள் ஆகியவைகளில் ஈடுபட விரும்புகிறான். அங்கே சுகத்தை அடைய வேண்டும் என்று விரும்புகிறான். ஏனென்றால் அப்பொழுதும் பந்த பாசங்கள் காரணமாக அவை உண்டாகின்றன. ஆனால் இந்த வாழ்க்கையில் ஈடுபட்டு கிரியா மூலமாக கிரியாவை கடந்த நிலையை அடைந்த பின்னர் யார் பற்றற்ற நிலையில் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இன்பம், சுகம் இல்லை, துன்பம், தூக்கம் இல்லை, பாசங்கள், மாயை முதலையான ஆகலும் இல்லை, மோட்சமில்லை. ஆனால் இந்த சரீரத்தில் மோகமும் பற்றும் எதுவரை இருக்கிறதோ அதுவரை அவன் ஞானியும் அல்ல, யோகியும் அல்ல, முக்தனும் அல்ல. துக்கத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ளும் உரிமையுடையவன் ஆகிறான். கிரியா செய்து கிரியாவை கடந்த நிலையில் பற்றற்று இல்லாமல் இருக்கும் வரை, எல்லாவற்றையும் மறக்காமல் இருக்கும் வரை உன் முன் பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் மூவரும் தோன்றி உபதேசம் கொடுத்தால் கூட ஒன்றுமே பயனில்லை என்பதை நீங்கள் திடமாக தெரிந்து கொள்ளுங்கள். யார் பற்றற்று இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் எல்லாமே பிரம்மமயம் ஆகி விடுவதால் துவைத நிலை அவர்களுக்கு கிடையாது. மேலும் அவர்களுக்கு போகம் மற்றும் மோட்சம் ஆகியவைகளின் ஆசை இல்லாமல் இருப்பதால் இப்படிப்பட்டவர்கள் மகாத்மாக்கள் என்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட பதவி பெருமை வெகு சிலர்தான் அடைகிறார்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர்கள் எதையும் பார்க்காமல் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். ஏனென்றால் அப்பொழுது அவர்களுடைய பார்வை சூனியமான பிரம்மத்தில் லைத்து விடுகிறது. அவர்கள் அந்த சமயத்தில் விழிப்பு நிலையிலும் இல்லை, நித்திரை அல்லது தூங்கும் நிலையிலும் இல்லை. இரண்டு கண்களும் முழுவதும் திறந்திருப்பதும் இல்லை, முழுவதும் மூடி இருப்பதும் இல்லை. இது ஒரு விசித்திரமான நிலையாகும். அவர்களுக்கு சுகம், துக்கம், செல்வம், விபத்து, ஆண், பெண், லாபம், நஷ்டம், பந்த பாசம், முக்தி இவைகளை சமமாக நோக்கும் ஞானம் உண்டாகிறது. அல்லது இவைகள் எல்லாவற்றையும் அவர்கள் சமான திருஷ்டியில் பார்க்கிறார்கள்.
அவர்களுக்கு இவைகளில் எந்தவிதமான பேதமோ வித்தியாசமோ கிடையாது. அந்த நேரத்தில் அவர்களிடம் எல்லாமே இருக்கிறது. ஆனால் ஆசை அல்லது பற்று இல்லாத காரணத்தால் எதுவுமே இல்லை என்றாகிவிடுகிறது. உணவு கிடைத்தால் உண்கிறார்கள், கிடைக்கவில்லை எனில் உண்பதில்லை. அப்பொழுது சூன்யமான பிரம்மத்தில் சித் ஆனது நிலை பெற்று இருப்பதால் தனக்குள்ளேயே ஆள் நிலையிலிருந்து தான் தன்னையே வணங்குகிறார்கள். அப்பொழுது கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருப்பதால் நிறைவும் இல்லை, குறைவும் இல்லை. ஏனென்றால் இவை இரண்டும் சிந்தனை இல்லாத ஜீவனின் கற்பனையாகும். எனவே நிறைவு குறைவு இவைகளை விட்டுவிட்டு பற்றில்லாமல் அல்லது ஆசையில்லாமல் இருந்துவிடு. எதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. எதையும் சொல்ல வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. எதையும் செய்ய வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது. எனவே யோகிகள் சங்கல்பம் அல்லது விகல்பம், பிரம்மை ஆகிய நிலைகளிலிருந்து விடுபட்டு எல்லாம் ஆத்மமயம், இவ்வாறான சிந்தனையற்ற கவலையற்ற நிலையில் தொடர்ந்து எப்பொழுதும் ஆழ்ந்து ஸ்திரமான நிலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிரியாவை கடந்த நிலையில் இவ்வாறு உள்ள சாந்தமான யோகிக்கு எதுவுமே தடையாகவோ குழப்பமாகவோ அல்லது கலக்கமாகவோ அல்லது நிலையற்ற தன்மையோ கிடையாது. மற்றும் தடை அல்லது குழப்பமற்ற நிலையில் இருப்பதால் எந்தவித கர்மமும் கிடையாது. ஒன்றும் செய்வதில்லையே, அதனால் தியானமும் கிடையாது. இவ்வாறான நிலை அப்பொழுது உண்டாகிறது. கிரியாவை கடந்த நிலையை அடைவதற்கு முன் இந்த பிரபஞ்ச உலகை பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் பிரம்மத்தில் ஆழ்ந்து லயித்து விடுவதால் தானே இல்லை. எனவே யார் ஆசைப்படுவது? இப்படிப்பட்ட பிரம்மத்தில் லயித்து விடும் நிலை கிட்டியவுடன் யாரை பற்றி சிந்தனை உண்டாகும்? எனவே இவ்வாறான நிலையில்தான் சிந்தனையற்றவன், கவலையற்றவன், மேலும் நான் ஈடு இணையற்ற அதிசயமானவன் என்னினும் தனியானது வேறு எதையும் தான் பார்ப்பதில்லை. அப்பொழுது நானே பிரம்மம் ஆகிவிடுகிறேன். யாருடைய மனம் பேதலிக்கப்பட்டு இருக்கிறதோ அல்லது யாருடைய மனம் இங்கும் அங்கும் அலைபாய்கிறதோ அவன் நிறைய பார்க்கிறான். எனவே கிரியா மூலமாக பேதலித்த மனம் அல்லது அலைபாயும் மனம் அல்லது நிலையற்ற தன்மையை தடை செய்கிறான், கட்டுப்படுவதற்கு முயற்சி செய்கிறான் அவன். ஆனால் அதே மனிதன் கிரியா செய்து கிரியாவை கடந்த நிலையில் மேலான எண்ணமுடைய சித்து உண்டாகும் பொழுது மனம் மறுபடியும் பேதலிப்பதில்லை. எனவே இதற்கென்று வேறு எந்த சாதனையும் இல்லை. ஏனென்றால் நீண்ட காலம் சாதனை செய்த பிறகு அவன் கூடஸ்தாவில் நிரந்தரமாக ஸ்திரத்தன்மை அடைகிறான். அப்பொழுது அவன் என்ன செய்வான்? எதையும் செய்யும் தகுதியும் அவனுக்கு இல்லை. ஏனெனில் எதையாவது அடைய வேண்டும் என்றால் தான் முயற்சியின் பலன் உள்ளது. ஆனால் அடைய வேண்டியதை அடைந்த பிறகு முயற்சி செய்வதற்கு மேலும் அவசியமில்லை. எனவே இங்கேதான் கர்மம் முழுவதும் முடிவடைகிறது. அப்பொழுது திடமாகவும் ஸ்திரமாகவும் இருப்பதால் பற்று இல்லை. எனவே சமாதிக்கான முயற்சியும் இல்லை. அந்த நேரத்தில் மனதின் குழப்பம் சூன்யமாக இருப்பதால் தானாகவே இப்படிப்பட்ட கிரியாபான்கள் கிரியாவை கடந்த நிலையில் ஆழ்ந்து இருக்கின்றனர். அதாவது சிலையை போல் அசையாமல் ஸ்திரமாக இருக்கின்றனர். அவர்கள் நிறைவு குறைவு இரண்டிலிருந்தும் இல்லாமல் தனியாக இருந்து எப்பொழுதும் கிரியாவை கடந்த நிலையில் திருப்தி அடைகின்றனர். பற்றோ அல்லது பற்றற்ற நிலையிலோ எந்த கர்மங்கள் அவர்கள் முன் தோன்றுகின்றனவோ அவைகளையே செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு எதிர்பார்க்காத அல்லது எதிர்காலத்தை பற்றிய எண்ணமில்லை, கடந்தவைகளை பற்றிய எண்ணமும் கிடையாது. இப்படிப்பட்ட மனிதன் இல்வாழ்வில் இருந்தாலும் சம்சாரி அல்ல. சரீரம் இருந்தாலும் தேகமற்றவன் போல் இருப்பான். அவர்கள் எதையும் அடைவதற்கு ஆசைப்படுவதில்லை. எந்த பொருளையோ அல்லது எந்த விஷயத்தையோ அழிப்பதற்கோ மறைப்பதற்கோ ஆசைப்படுவதில்லை. சூன்யமான பிரம்மத்தில் சித்தம் நிலையாக இருப்பதால் அவர்கள் இஷ்டப்படுவதை போல் எதை விரும்புகிறார்களோ அதை செய்ய முடியும். மேலும் அவர்களுக்கு எந்த விதமான மானம் அவமானம் என்ற எண்ணமே உண்டாவதில்லை. கற்பனையை இல்லாத சூன்யத்தில் அவர்கள் இருப்பதால் அப்பொழுது அவர்களுக்கு சிந்தனை கிடையாது, அறிதல் கேட்டல் பார்த்தல் முதலியவும் கிடையாது. அவர்கள் மோட்ச பதவி அடைய வேண்டும் என்று ஆசைப்படுவதும் கிடையாது. அப்பொழுது அவர்கள் சிந்தனையற்ற நிலையில் இருந்து விடுகிறார்கள். ஆனால் யாருக்கு உள்ளே சிந்தனை உள்ளதோ அவர்கள் ஒன்றும் செய்யாமலேயே இருந்தாலும் எல்லாவற்றையும் செய்கிறார்கள். கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருக்கும் மனிதன் குழப்பம் அடைவதில்லை. கர்வமற்றவனும் அல்ல, குழப்பமான உடையவனும் இருப்பதில்லை. அகங்காரம் உள்ளவனாகவும் இருப்பதில்லை, அகங்காரமற்றவனாகவும் இருப்பதில்லை.
கர்மம் செய்பவனும் அல்ல, கர்மம் செய்யாதவனும் அல்ல. அவன் எதிர்பார்ப்பு அல்லது சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அவன் தியானமும் செய்வதில்லை. அவன் மூர்க்கனும் அல்ல, ஞானியும் அல்ல. எந்தவித கடமையும் இல்லை, கடமையற்றவனும் ஆகியிருப்பதும் இல்லை. அவன் அப்பொழுது நிர்மலமான பிரம்ம சொரூபமாக ஆகிவிடுகிறான். பற்று இருக்கும் பொழுது மோட்சம் கிடைக்காது. கிரியா பயிற்சி செய்வது இச்சைதான். ஆனால் கிரியா செய்து செய்து கிரியாவே இல்லாமல் கிரியாவை கடந்த நிலையை எய்துபவர்கள் கர்மமற்றவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இவர் எல்லோராலும் மிகவும் பாராட்டத்தக்கவர்கள். மேலும் எந்த கர்மத்தையும் பற்றுடன் செய்வதில்லை. பற்றுதான் விரோதம், கஷ்டம், விபத்து முதலியவைகளுக்கு மூல காரணம். எனவே அறிவாளி இச்சை என்னும் வேரை பிடுங்கி எறிந்து விடுகிறான். கிரியா செய்வதால் இது தானாக நிகழ்கிறது. அஞ்ஞானி அல்லது மூர்கன் சாந்தி அடைய விரும்புகிறான். ஆனால் இச்சையின் காரணமாக அவர்கள் சாந்தி அடைவதில்லை. ஆனால் யார் கிரியாவை கடந்த நிலையில் ஸ்திரமாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தீரமானவர்களாகவும் பற்றற்றவர்களாகவும் இருப்பதால் அமைதியான மனதுடையவர்களாகவும் பிரம்ம சொரூபமாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்பொழுது ஆத்மாவை கூட பார்ப்பதில்லை. ஏனென்றால் ஆத்மாவை பார்ப்பதால் அதையே நாடி இருக்க வேண்டும் அல்லது அண்டி இருக்க வேண்டும். கிரியாவை கடக்காத நிலையில் இம்மாதிரி துணை சார்ந்திருக்க வேண்டி இருக்கும். கிரியாவை கடந்த நிலையில் இம்மாதிரியான துணை வேண்டியதில்லை. ஆகையால் யார் யாரை பார்ப்பது? யார் மூர்க்கனாகவும் அஞ்ஞானியாகவும் அல்லது கெட்ட புத்திக்காரர்களாகவும் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சுத்தமான அத்வைத ஆத்மாவை காண விரும்புகிறார்கள், ஆத்மாவையே நேசிக்கிறார்கள். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் ஒன்றுமே கிடையாது. இவைகளையெல்லாம் அவர்கள் அறிய மாட்டார்கள். கிரியாவை கடந்த நிலையில் யார் நிலையாக ஸ்திரமாக நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் குறிப்பாக சந்தேகமில்லாமல் கவலையும் இல்லாமல் தானாகவே நிஷ்டையில் இருந்து விடுகிறார்கள். இது ஒரு விசித்திரமான நிலை. அவர்கள் முதலில் ஆசையுடன் பற்றுடன் பிராணாயாமம் மூலமாக தான் சிரமத்துடன் போரிட்டு பின் பற்றின் மேல் வெற்றி கொண்டு எப்பொழுதும் கூடஸ்தாவில் ஆனந்தமாக இருக்கிறார்கள். இந்த உலகில் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவைகள் எல்லாம் அழியக்கூடியவைகள். ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் எந்த சூனியமான பிரம்மம் நிலையாக உள்ளதோ அது சாசுவதமானது, குறையாதது, அழியாதது. அதில் நிலையாக இருப்பதால் சூடு எல்லாம் தணிந்து விடுகிறது. ஏனெனில் அதில் நிலையாக இருக்கும் பொழுது யோகி பற்றற்று இருப்பதால் இந்த பிரபஞ்ச உலகில் இருந்தாலும் அவர்கள் இருப்பதாக உணர்வதில்லை. எனவே தேகத்தின் அடையாளம் அல்லது அந்த எண்ணம் கூட இருப்பதில்லை. அந்த நிலையில் அவர்களுக்கு சரீரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். அவர்கள் அவர்களாகவே இல்லாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்கு மமதையும் இல்லை. ஆனால் உலகத்தாருக்கு காண்பிக்கும் பொருட்டு அவர்கள் எல்லா கர்மங்களையும் செய்கிறார்கள். என்றாலும் ஒன்றும் செய்வதில்லை. இவ்வாறான யோகிகளுக்கு வெளிச்சம் அல்லது இருட்டை பற்றிய அக்கறை இல்லை. லாபம் நஷ்டம் இவைகளை பற்றிய கவலையும் கிடையாது. தைரியம், விவேகம், பக்தி, பயம், பயமின்மை, முயற்சியின்மை, கர்மம், அகர்மம், இச்சை, அனிச்சை இவைகளில் எல்லாம் அவர்களுக்கு எந்தவித மதிப்பும் கிடையாது. அவர் சொர்க்கத்தையும் விரும்புவதில்லை அல்லது நரகத்தையும் விரும்புவதில்லை. அவர் பந்த பாசத்தின் வசம் ஆவதுமில்லை. முக்தனும் அல்ல, அவர் மூர்க்கனும் அல்ல, அறிவாளியும் அல்ல. லாப நஷ்டத்தை பற்றிய கவலை இல்லை. யாரை பற்றியும் ஸ்துதி பாடுவதும் இல்லை, யாரை பற்றியும் நிந்திப்பதும் இல்லை. சுகமும் கிடையாது, அவருக்கு குதூகலமும் கிடையாது, சோகமும் கிடையாது. அவர் மரணத்திற்கு பின்னும் இல்லை, வாழும் போதும் இல்லை. அவருக்கு அன்பும் கிடையாது, மமதியும் கிடையாது, சந்தோஷமும் இல்லை, வருத்தமும் இல்லை, விரோதமும் கிடையாது, சந்தோஷமும் கிடையாது, பற்றும் கிடையாது, நம்பிக்கை இன்மையும் கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் தங்கமும் மண்ணும் ஒன்றுதான். அவர் எப்பொழுதும் கிரியாவின் அழகை சுவைத்து அனுபவித்து கொண்டே இருப்பதாலும் மகா ஆகாச சொரூபமான பிரம்மத்தில் தன்மயமாக நிஷ்டையில் இருப்பதாலும் ஆத்மாவை கூட பார்ப்பதில்லை. அப்பொழுது அவரால் செய்யப்படுவது எதுவும் இல்லை, சாதனையும் இல்லை. அவருடைய அந்த நிலைமையை எதனுடனும் ஒப்பிட முடியாது. அப்பொழுதும் அவர் அறிந்தும் அறியாதவராக, பார்த்தும் பார்க்காதவராக, பேசியும் பேசாதவராக, உணவு உண்டும் உண்ணாதவராக, தூங்கியும் தூங்காதவராக இருக்கிறார். அவர் சந்நியாசியும் இல்லை, சம்சாரியும் இல்லை. ஏனென்றால் எல்லாமே அவரிடமிருந்து போய்விட்டது. அந்த நேரம் அவர் எதுவுமே இல்லை. இவ்வாறாக கிரியாவை கடந்த நிலையில் இருப்பதுதான்
ஞானம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் அப்பொழுது சமாதியில் ஆழ்ந்து விட்டாலும் சமாதி அடைந்தவர் அல்ல. ஏனென்றால் இந்த நிலையில் இருந்தால் கூட அவர் ஜடம் போல் எல்லா கர்மங்களையும் செய்கிறார். ஆனால் ஜடம் போல் ஆனாலும் ஜடம் அல்ல. ஏனென்றால் அவர் சூன்யமான பிரம்மத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் காண முடியும். எனவே பண்டிதரானாலும் பாண்டித்யம் இல்லை. எவ்வளவு தூரம் செல்ல முடியும் என்றால் அவரிடம் அத்வைதமும் இல்லை, துவைதமும் இல்லை. இவ்வாறு கிரியாவை கடந்த நிலையில் யார் ஒருவர் ஸ்திரமாக இருந்து எல்லா தத்துவங்கள் மெய்ஞானத்தை அடைகிறாரோ அவர்தான் மகாஷய, அதாவது மேன்மையானவர், மகாத்மா எனப்படுகிறார். அவர் எங்கும் எதிலும் இல்லை, ஆனால் எல்லாவற்றிலும் எங்கும் இருக்கிறார். யோகிராஜ் அவர்கள் கீழ்வருமாறு கூறுவது வழக்கம். ஏதாவது வெகு தொலைவிலுள்ள யாரும் போக முடியாத தீர்த்தங்கள் உள்ள இடங்களுக்கு யாத்திரை செய்வதால் பல வகையான அழகான ரம்யமான காட்சிகளையும் மற்றும் வேறு தீர்த்தங்களையும் தரிசிக்கிறோம். யாராவது ஒருவர் அங்கே வசீகரிக்கப்பட்டு அங்கேயே தங்கிவிட்டால் அவர் தன் லட்சியத்தை அடைய முடியாது, சித்தியும் கிட்டாது. எனவே அவர் ஆத்ம சாதனை செய்து தானே தேவதைகளின் தரிசனம் பெறுவார். மேலும் யாராவது இப்படி தேவதைகளை தரிசித்த பின்னர் தான் வாழ்வில் வெற்றி பெற்றோம் என நினைத்தால் அது அவருடைய பிரம்மைதான். அவர் இன்னும் முன்னேற வேண்டும். இதை மட்டும் செய்வதால் பலனில்லை. தங்கு தடையின்றி முன்னேறி கொண்டே இருந்தால் எல்லா தேவியர்களும் அவருக்கு உதவுவார்கள். மேலும் அவர்களே அவருடைய கையை பற்றி கொண்டு கந்தர்வ லோகத்திற்கு அழைத்து செல்வார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் கபீர் கூட இஸ் ராத்தே में बीच मुसाफिर अक्सर मारे जाते हैं என கூறியிருக்கிறார். அதாவது அவர்கள் கந்தர்வ லோகம் வரை செல்ல முடிவதில்லை. கந்தர்வ லோகம் கிடைத்த பின்னர் தரிசனத்திற்காக எந்த விதமான பிரச்சனையும் எழாது. ஏனென்றால் அங்கே மனம் புத்தி இரண்டும் இருக்காது. எனவேதான் அங்கு பார்ப்பதற்கோ தரிசிப்பதற்கோ எந்த பிரச்சனையும் இல்லை. இதை தவிர அறிந்து கொள்வதற்கோ தெரிந்து கொள்வதற்கோ எந்த உபாயமும் இல்லை. அங்கே நீயும் இல்லை, இறைவனும் இல்லை. அங்கே பக்தனும் இல்லை, பகவானும் இல்லை. ஆனந்தமும் இல்லை, துன்பமும் இல்லை. விருப்பமும் இல்லை, வெறுப்பும் இல்லை. ஞானமும் இல்லை, அஞ்ஞானமும் இல்லை. பந்தமும் இல்லை, முக்தியும் இல்லை. மற்றும் எந்தவிதமான தேவதைகளும் இல்லை. அது ஒரு விவரிக்க முடியாத, ஒப்பிலாத, வர்ணிக்க முடியாத தூய ஞானமயமான நிலை. ஒரு தூய பிரத்யக்ஷமான சுய ரூபானந்தமான அனுபவமாகும். அதுதான் அத்வைதத்தின் நிலையாகும். இதை பற்றியே குறிப்பிட்டு மகாத்மா ராம் பிரசாத் அவர்கள் से फटो अद्भुत टांगी जे काते குரு சிஷ்ய தேகா நாயி என கூறியிருக்கிறார். அதாவது அது ஒரு பெரிய அற்புதமான உலர்ந்த ரசமில்லாத இடம். அதுதான் குரு சிஷ்யர்களுக்கு இடம், படகல்ல கவிழ்வதற்கு. இதைத்தான் யோகிராஜ் அவர்கள் கிரியாவை கடந்த நிலை என கூறியிருக்கிறார். இந்த நிலையில் என்ன உண்டாகிறதோ அதுதான் இதை அறியும். ஏனென்றால் ஒன்று என இருந்தால் கட்டாயமாக இரண்டு இருக்க வேண்டும். ஆனால் அங்கே இல்லைதான். எப்படியெனில் இல்லை என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. இந்த நிலையை பற்றி விவரிக்கும் பொழுது அவர் கூறுவது யாதெனில், நீ உடல் வாக்கு எல்லாமே அந்த சமயத்தில் சூனியமாகி விடுவாய். நான் நிச்சயமாக கூறுவது என்னவெனில், ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் எல்லோரும் அங்கு சென்றுதான் தீர வேண்டும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அல்லது செய்யாமல் இருங்கள். ஆனால் அதற்காக நீங்கள் லட்சக்கணக்கான யோனிகளில் பிரயாணம் செய்ய வேண்டும், பிறப்பெடுக்க வேண்டும். ஆனால் சகோதரர்களே, இறைவன் உங்களுக்கு மனமும் அறிவும் கொடுத்திருக்கிறார். அதன் மூலமாக நன்றாக சிந்தித்து நீங்கள் அம்மாதிரி லட்சக்கணக்கான யோனிகளின் மூலம் பிரயாணம் செய்ய வேண்டுமா என்பதை நினைத்து பாருங்கள். புத்திசாலியான சாதகர்கள் இவ்வாறு விரும்புவதில்லை. நீங்கள் புத்திசாலியான சாதகர்களாக இருந்தால் கந்தர்வ லோகம் அடைந்துதான் தீர வேண்டும் என விரும்பினால் நன்றாக யோசனை செய்யுங்கள். பின் ஏன் தாமதிக்கிறீர்கள்? இந்த ஜென்மத்திலேயே அங்கு அடைந்து விடுவதற்கு வரிந்து கட்டி கொண்டு தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஏ சகோதரர்களே, சாதகர்களே,
உங்களுக்குள்ளே ஒரு உண்மையான பக்தி தூங்கிக் கொண்டிருக்கிறது. அதை தூண்டிவிட்டு கொழுந்தெறிய செய்யுங்கள். சாட்டையால் அடித்து விழித்தெழ செய்யுங்கள். அந்த தீவிர பக்தியை குதிரையைப் போல மாற்றி அதன் மீது ஏறி உட்கார்ந்து வீரர்களைப் போல் கர்வத்துடன் தலை நிமிர்ந்து முன்னேறுங்கள். ஆனால் மறக்காமல் லகானை கடிவாளத்தை தன் கையில் வைத்து கொள்ளாமல் எஜமானரிடம் கொடுத்துவிட்டு எவ்வாறு அர்ஜுனன் செய்தானோ அவ்வாறு செய்து விடுங்கள். உலகிலேயே சம்சாரத்திலேயே இருங்கள். ஆனால் அதன் சேறுகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் காப்பாற்றி கொண்டிருங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், வெறி அல்லது கர்வம், மாச்சரியம், பொறாமை ஆகிய குட்டைகளில் சரீரமான தேரின் 6 சக்கரங்களை விழுந்துவிட செய்யாதீர்கள். இவ்வாறு பலவீனத்தை விட்டுவிடுங்கள். ஏனென்றால் பலவீனம் பாவம், பலவீனம்தான் மரணமும் ஆகும். தன் மரணத்தை தானே கூப்பிடாதீர்கள். ஹே வீர சாதகர்களே, நீங்கள் உங்களை பலவீனர்கள் என நினைக்கிறீர்கள். அப்படியே நினைத்து பலவீனர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் அமிர்தமயமான புத்திரர்கள். நீங்கள் ஜனனம், மரணம், முதுமை மற்றும் வியாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள். நீங்கள் உங்கள் சுயரூபத்தை மறந்துவிட்டீர்கள். ஹாயாக தூங்கியே நீங்கள் அநேக இரவுகளை கழித்து விட்டீர்கள். அவ்வாறு வெகு நாட்கள் தூங்கி தூங்கி போக வேண்டியது தானா என ஒருமுறை யோசியுங்கள். இந்த தடவை முதுகை நிமிர்த்தி உட்காருங்கள். இந்த பைத்தியக்கார கிழவனின் வார்த்தைகளை கேளுங்கள். நான் நிச்சயமாக கூறுகிறேன், கிரியா யோகத்தை சாதனை செய்யுங்கள். கிரியா யோக சாதனை செய்வதால் தான் முக்தி கிடைக்கும். செய்யாவிட்டால் பந்த பாசம்தான். கிரியாதான் சாத்தியம். சாதனா மூலம் தன்னைத்தானே தூண்டி கொள்ளாதவரை தேவியர்களும் உதவ மாட்டார்கள். சத்துவ, ரஜஸ், தமஸ் என்ற இந்த 3 குணங்களும் ஜீவனுடைய சரீரத்தில் எப்பொழுதும் விளையாடி கொண்டிருக்கின்றன. இந்த 3 குணங்களின் கட்டுப்பாட்டில் ஜீவன் இருக்கிறது. இந்த 3 குணங்களும் தான் 3 தேவதைகள். ரஜோகுணம் சிருஷ்டிகர்த்தாவாகிய பிரம்மா, தமோகுணம் மகேசன் மற்றும் அழிக்கும் கடவுள், சத்வகுணம்தான் விஷ்ணுவாகிய காக்கும் கடவுளாவார். ஞான சங்கிலினி தந்திரம் என்பது ரஜோ பாவ் ஸ்திதோ பிரம்மா, சத்வ பாவ் ஸ்திதோ ஹரிஹி, குரோத் பாவ் ஸ்திதோ ருத்ரா, ஸ்வயோ தேவா த்ரயோ குணா. எவ்வாறு இந்த 3 குணங்களும் ஜீவனின் சரீரத்தில் விளையாடி கொண்டு இருக்கின்றனவோ அவ்வாறு இயற்கையிலும் பற்றுக்கள், ஆசைகள் விளையாடி கொண்டிருக்கின்றன. ஜீவனுடைய சரீரத்தில் நாபி கமலத்தின் கீழே தமோகுணமும், நாபியிலிருந்து தொண்டை வரை ரஜோகுணமும், தொண்டையிலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரை சத்வகுணமும் இருக்கின்றன. அதற்கு மேல் குணங்களே அற்றதாக, அதாவது நிர்குண நிலை உள்ளது. பகவான் கிருஷ்ணர் கூறியிருக்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 14 ஸ்லோகம் 18. ஊர்த்துவம் கச்சந்தி சத்வஸ்தா மத்யே திஷ்யந்தி ராஜவா ஜஹன்ய குணங்கிருதிஸ்தா அதோ கச்சந்தி தாமசாக. அதாவது ஜீவன் எந்த சமயத்தில் எந்த குணத்தின் வசத்தில் இருக்கிறதோ அந்த சமயம் அதன் மனம் அங்கிருந்து அந்த குணத்தையே மோகித்திருக்கிறது. இவ்வாறு சத்வ குணத்திலிருந்து தமோகுணம் பக்கமும், தமோ குணத்திலிருந்து சத்வகுணம் பக்கமும் ஊர்ந்து மேலே சென்றும் கீழே சென்றும் தொடர்ந்து காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலைக்கு மனம் எப்பொழுதும் செல்வதில்லை. சாதனை மூலமாக அந்த குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையை அடைவதில்தான் 3 குணங்களுக்கு அப்பாலுள்ள பிரம்ம நிலையை அடைய முடியும். அங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன், துர்கை, காளி, ஜகத் ரக்ஷகா யாருமே இல்லை. இந்துக்களின் சாஸ்திர பிரகாரம் இந்த 3 குணங்களுக்கும் 3 தேவர்களின் தோற்றமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறது. மற்ற தர்மத்தை கடைபிடிப்பவர்கள் இந்த 3 தேவதைகளையும் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் 3 வகையான எல்லா குணங்களையும் ஒப்புக்கொள்கின்றனர். ஏனென்றால் இந்த 3 குணங்களும் எப்பொழுதும் எல்லோருடைய சரீரங்களிலும் இருந்து காரியங்கள், கர்மங்களில் ஈடுபடுகின்றன. இந்த கிரியா யோக சாதனை மூலம் மனம் ஸ்திரமடைந்து நிர்குண நிலையை அடைந்து யோகியானவர் எப்பொழுதும் ஸ்திரமான நிலையில் இருக்கும் திறமை பெரும்படியான ஒரு நிலையில் இணைந்து விடுகிறார். இந்த சந்தர்ப்பத்தில் யோகிராஜ் அவர்கள் தன் டைரியில்
எவ்வளவு பிராணகர்மம் அல்லது பிராணாயாமம் செய்கிறீர்களோ அவ்வளவு கூலி கிடைக்கும். அதாவது எவ்வளவு தூரம் ஸ்திரத்தன்மை அல்லது நிஷ்டை உண்டாகிறதோ அவ்வளவு ஆத்ம தரிசனம் கிடைக்கும். காலை 4 மணிக்கு மேல் விழித்து பிராணாயாமம் செய்வது நல்லது. அந்த நேரத்தில் வெளியில் உள்ள இயற்கையானது அமைதியாக இருக்கிறது. அந்த நேரம்தான் ஆத்ம சாதனைக்கு பொருத்தமான நேரம். நதியின் தர்மம் அல்லது நெறி தன்னுடைய கருணை வடிவமான சமுத்திரத்தை நோக்கி ஓடுவதுதான் என்பது யோகிராஜ் அவர்களின் கூற்று. அது விரும்புகிறதோ இல்லையோ ஏதாவது ஒரு சமயம் அது தன்னுடைய காரண காரியத்தில் ஆழ்ந்து விட வேண்டும். அதேபோல் ஜீவனுடைய தர்மம் அதன் அடிப்படை சொரூபமான பிரம்மத்தை நோக்கி ஓட வேண்டும். இதையே குறிக்கோளாக கொண்டு அர்ஜுனர் கூறுகிறார். பகவத்கீதை அத்தியாயம் 11 ஸ்லோகம் 28. யதா நதினாம் பகவோம் புவேகா சமுத்திரமே வாபி முகாத்ரவந்தி தத்தா தவாமி நரலோக வீரா விஷந்தி வகத்ராண்யபி விஷ்வலந்தி. அதாவது எவ்வாறு நதிகள் கடலை நோக்கி சென்று கடலில் பிரவேசிக்கின்றனவோ அதேபோல் மானிட வீரர்கள் ஒவ்வொரு பக்கத்திலிருந்தும் உன்னுடைய கொழுந்துவிட்டு எரிகிற பிரகாசமான ஒளி பொருந்திய வாய்க்குள் நுழைந்து கொண்டிருக்கின்றனர். ஜீவன் முடிவே இல்லாத காலம் முதல் எப்பொழுது எவ்வாறு எந்த அறிய முடியாத காரணத்தால் பிரம்மத்திலிருந்து விலகி அதாவது தன் சொரூபத்தை மறந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான யோனிகளில் சுற்றி கொண்டிருக்கின்றன அல்லது அலைந்து கொண்டிருக்கின்றன என்பது யாருக்கும் தெரியாது. காலப்போக்கில் வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழலின் விதி பிரகாரம் தாவரங்களாகவும் மரம் செடி கொடிகளாகவும் புழு பூச்சிகளாகவும் பரிணாம வளர்ச்சி அடைந்து பின்னர் மனிதர்களாக தோன்றினர். இவ்வாறே ஜீவன் தன்னுடைய உன்னதமான நிலைகளை கடந்து தன்னுடைய ஆதி சொரூபமான பிரம்மத்தை நோக்கி செல்கிறது. அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காலத்தின் பிரவாகத்தில் வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் மூலமாக ஒரு காலத்தில் அவன் தன்னுடைய அடிப்படையான ஊற்று ஸ்தானத்தை நோக்கி அதுவரை பிரயாணம் செய்துதான் தீர வேண்டும். இதுதான் ஜீவனின் தர்மம் கூட. இதற்காக அவன் 84 லட்சம் யோனிகளில் பிரயாணம் செய்ய வேண்டும். 84 அங்குல அளவுடைய மாணவ மனித சரீரத்தின் வளர்ச்சிக்காக 84 லட்சம் யோனிகளில் யாத்திரை செய்ய வேண்டியிருக்கிறது. அது மட்டுமல்ல, மனித ரூபம் பெறப்படுத்து கூட அவனை தன் மனித மூளையில் பிரம்ம ஞானம் அடைவதற்கும் தான் மேலே கூறியது போல் உபயோககரமாக இருக்கும் பொருட்டும் மேலும் 10 லட்சம் வருட இயற்கையான சூழலும் பரிணாம வளர்ச்சியும் தேவைப்படுகிறது. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் கிரியா யோகமானது இந்த இயற்கையினால் ஏற்பட்ட சூழல் அல்லது மாற்றத்தின் கால எல்லையை பெரும்பாலும் அல்லது அதிகபட்சமாக குறைப்பதற்கு திறமையுள்ளது என கூறுகிறார். அவர் இதை பற்றி விஸ்தாரமாக கூறும் பொழுது 8 மணி நேரம் கிரியாயோகம் சாதகம் செய்வதால் யோகியினுடைய மூளையானது 1000 வருடத்திற்கான இயற்கையின் பரிணாம வளர்ச்சிக்கு சமமாக மலர்ந்து பொலிவு பெறுகிறது. யாரொருவர் ஏதாவது ஒரு பொருளை அடைவதற்கு முயற்சி செய்கிறாரோ அல்லது சாதனை செய்கிறாரோ அவர்தான் சாதகர் என்று கூறப்படுகிறார். மேலும் அந்த பொருளை அடைந்து அதனுடைய லயமாகி விட்டார் என்றால், அதாவது சச்சித்தானந்த நிலையை எய்துவிட்டால் அவர்தான் யோகி ஆவார். இவ்வாறான நிலை எய்தாவிட்டால் சாதகர் என கூறப்பட மாட்டார். அதாவது சாதகருடைய நிலையில் பார்க்கலாம் மற்றும் கேட்கலாம், ஏனெனில் அப்பொழுதும் அவர் மனமும் இச்சையும் காரியம் செய்கின்றன. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் எழுதியிருப்பதாவது: எவ்வாறு வீட்டிற்குள்ளே சூரிய வெளிச்சம் நுழைந்து பிரகாசம் உண்டாகி கதவை மூடிய பின்னர் ஏதாவது பக்ஷி பறந்து சென்றால் அதன் நிழல் சுவரில் தென்படுகிறதல்லவா, அதேபோல் மனம் பிரகாசம் அடைந்த பின் தேவதைகளை அவர் யோகி தரிசிக்கிறார். இந்த நிலையில் பிரம்மமும் நானும் ஆகிய இரண்டும் இருக்கின்றன. அதாவது சாதனை செய்பவரும் எதை சாதனை செய்கிறாரோ அதுவும் தான் இருக்கின்றன. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் காளி மாதாவை எண்ணி எண்ணி காளியாகவே ஆகிவிட்டேன், இப்பொழுது காளி மாதாவின் தந்தையாக வேண்டும். அதாவது சூனியத்திற்குள்ளே உள்ள சூனியத்தில் இருக்கும் பிரம்மம், அதாவது மகா சூனியத்திலிருந்து
பஞ்சபூதங்களின் கடைசி பூத்தமான சூனியத்தில் உற்பத்தியாகிறது. ஆத்ம சூரியனை பார்த்து பார்த்து அந்த மகா சூனியத்தின் தரிசனம் கிடைக்கிறது. ஆனால் யோகிகளுக்கு இதில் சம்பந்தமில்லை. ஏனென்றால் ஸ்திரமான நிலையைத்தான் யோகம் என கூறுகிறோம். மேலும் யார் நிஷ்டை நிலையை அடைகிறார்களோ அவர்தான் யோகி ஆவார். யோகி சமாதி நிலையை அடையும் பொழுது, அதாவது கிரியாவை கடந்த நிலையை அடைந்தவுடன், அவருக்கு பார்த்தல், கேட்டல், பெறுதல், தொடுதல் முதலியன எதுவுமே கிடையாது. எனவே யோகிராஜ் அவர்கள் எழுதியிருப்பதாவது, மனம் இல்லாமல் ஓய்வு நிலை எப்படி உண்டாக முடியும்? மனம் அறியாமல், ஆனால் அறிய வேண்டும் என்று முயற்சி செய்யும் பொழுது, அப்பொழுது மனம் மனமாக இருப்பதில்லை, தன்னைத்தானே இழந்து விடுகிறது. பின்னர் அறிந்து கொள்வதுதான் மீதமாகி விடுகிறது. இவ்வாறான கிரியாவை கடந்த நிலை உண்டாகும் பொழுது அதற்கு தான் என்ற நிலை உண்டாகாததால் அல்லது ஏற்படாததால் மனதுக்கு எந்த கர்மமும் கிடையாது. ஏனென்றால் கர்மம் செய்யும் பொழுது செய்பவனே இல்லையெனில் கர்மத்தை யார் செய்வது? ஆனால் சாதகம் என்ற கஷேத்திரத்தில் கர்த்தா நான், செய்யப்படுவது கிரியா மற்றும் செய்யப்படும் பொருளாகிய சரீரம் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறது. ஆனால் எதை அடைய வேண்டுமோ, அதாவது பிரம்மத்தை, அதுதான் கிடையாது. ஆனால் யோகிக்கு கிரியாவை கடந்த நிலையில் கர்மம் இல்லாததால் கர்மம் மற்ற நிலை உள்ளது. ஏனென்றால் அந்த நிலையில் எல்லா குணங்களும் ஆகாயத்தில் இணைந்து விடுவதால் கர்மமற்றவராக ஆகிவிடுகிறார். கிரியாவை கடந்த நிலையில் தானே இல்லாததால் உள்ள நிலையால் அது என்ன என்று அறிய முடியாது. ஏனென்றால் அறிபவனே இல்லாத பொழுது யார் அறிவது? பின் கிரியா ஏன் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? குரு சொல்லி இருக்கிறார், எனவே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதன் முடிவு என்ன ஆகும்? இது அறியப்படாதது, அறியவும் முடியாது. அப்பொழுது பக்தர் ஒருவர், எல்லோரும் ஏதாவது ஒன்றை அடைய எண்ணி கர்மம் செய்கிறார்கள், கிரியா செய்வதால் ஒன்றுமே கிடைக்காது என்றால் பின் எல்லோரும் ஏன் கிரியாவை செய்கிறார்கள் என ஆவலுடன் கேட்டார். யோகிராஜ் அவர்கள், முட்டாள்கள் தான் அப்படி சொல்கிறார்கள் என்று கூறினார். அதாவது இந்த நிலையில் கிடைப்பது கிடைக்காதது, லாபம் நஷ்டம் என்பதெல்லாம் இல்லை. அந்த நேரத்தில் 3 குணங்களும் ஒன்றாகி விடுவதால் குணங்களற்ற நிலை உண்டாகிறது. அது வெளிப்படும் காரணத்தால் தர்மம் குறைந்து விடுகிறது. அதாவது தர்மம் அதர்மம் என்பதும் கிடையாது. தர்மம் கர்மம் இல்லாதிருப்பதால் அவைகள் வெளிப்படுவதில்லை. எவ்வாறு நீரின் குணம் நீரிலேயே உள்ளதோ, ஆனால் குணங்களற்ற அல்லது குணங்களுக்கு அப்பாற்பட்ட மற்றும் தர்மத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் அது நீர் அல்ல, அதே போல்தான் கிரியாவை கடந்த நிலையும். இந்த நிலையில் நான் என்பது இல்லாததால் மனமானது அதர்மம் பக்கம் போவதில்லை, தர்மமும் இருப்பதில்லை. தர்மம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடியதும் சாசுவதமானது. ஜீவராசிகளின் தர்மம் சுவாசிப்பது. இந்த தர்மம் போய்விட்டால் ஆத்மா ஸ்திரமாகி விடுகிறது. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் மனதை வேறு பக்கம் செலுத்தக்கூடாது, மனதிலேயே மனதை பார்க்க வேண்டும். மனமும் கண்களும் நிலை பெற்றுவிட்டு சரீரம் ஸ்திரமாக இல்லையெனில் என்ன பிரயோஜனம்? இன்று சுவாசம் முற்றிலும் வெளியே போகவில்லை, அதனால் இன்று மிகவும் குதூகலமாக இருக்கிறேன் என எழுதியிருக்கிறார். யார் ஒருவர் பலனை அடைகிறார்களோ அல்லது எதையாவது பார்க்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையில் ஞானம் உண்டாவதில்லை. ஏனென்றால் 2 அல்லது துவைதம் இல்லாததால் எதையும் பெறுவது அல்லது பார்ப்பது முடியாத காரியம். கிரியாவை கடந்த நிலையில் 2 என்பதே கிடையாது. எனவே அங்கு எதுவுமே கிடையாது, வெறும் மௌனம் மட்டும்தான் உண்டு. மற்றொரு பக்கம் மனதை ஈடுபடுத்துவதுதான் பந்தம். இந்த பந்தத்தினால் எப்பொழுதும் கிரியாவை கடந்த நிலையில் இருப்பதுதான் முக்தி எனப்படுகிறது. இந்த முக்தி நிலையில் எப்பொழுதும் நிலையாக இருந்து எல்லா பொருட்களையும் பற்றில்லாத எண்ணத்துடன் எங்கும் எல்லாவற்றிலும் பிரம்மத்தை தரிசிக்கின்றனர். இந்த பிரம்ம நிலையில் தர்மம் அதர்மம் இந்திரியங்கள் மற்றும் சரீரத்தை பற்றிய எண்ணம் இருப்பதில்லை. ஏனென்றால் இப்படிப்பட்ட நிலையில் மனம் இந்திரியங்களுடன் சேர்ந்து ஆத்மாவிலும் ஆத்மா பரமாத்மாவிலும் இணைந்து விடுகிறது. இந்த மாதிரியான நிலையில் மேகங்களின் கர்ஜனையை கூட கேட்க முடிவதில்லை. கிரியாவை கடந்த நிலையில் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி எதுவுமே இல்லாத நிலைதான் பிரம்மம். எனவே கிரியாவை கடந்த நிலையில் இல்லாமல் இருப்பதுதான் பொய்.
அல்லது மாயை. இந்த நிலையில் தனிமை அல்லது பிரிவினை என்பது கிடையாது. தனிமையினால் அல்லது பிரிவினையினால் தான் பிரம்மத்திலிருந்து பார்த்தல், கேட்டல் முதலிய செயல்கள் நடக்கின்றன. எது எல்லாம் பார்க்கப்படுகிறதோ அதற்கு எதிரடையாக கிரியாவை கடந்த நிலை யாருக்கும் உதவுகிறது அல்லது அதை சார்ந்திருக்கிறது என்ற எண்ணம் உண்டாக்குவதில்லை. ஏனென்றால் இந்த நிலையானது யாரையும் அல்லது எதையும் சார்ந்திருப்பதில்லை. 1,00,000 பிரம்மாணுக்கள் இணைந்து பரமனாகி விடும் பொழுது மண்ணின் ஒரு அணு உண்டாகிறது. இதே மாதிரியான அணுக்கள் இணைவதால் எல்லா திரவங்கள் படைக்கப்படுகின்றன. இதே போல்தான் இணைப்பின் மூலம் எவ்வாறு மணலின் அணுக்கள் இணைந்து கூழாங்கற்கள் முதலியன உண்டாகின்றனவோ அதைப்போல் அவயவங்களின் எல்லா அம்சங்களும் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. அணுக்கள் எல்லாம் பரஸ்பரமாக தங்களுக்குள் இணைந்து கொள்வதால் எல்லாவிதமான ஸ்தூலமான உருவங்கள் அல்லது பிண்டங்கள், சரீரங்கள் அல்லது அவயவங்கள் உருவாகி சக்தி பெறுகின்றன. இணைப்பின் மூலம்தான் உருவம் அல்லது பிண்டம் அல்லது சரீரம் உண்டாகிறது. ஆனால் நிலையில்லாததால் அல்லது சரியான வரைமுறை இல்லாவிட்டால் படைப்பு உண்டாகாது. இந்த காரணமும் நிலையானதல்ல. ஆனால் கிரியாவை கடந்த நிலையில் பிரம்மத்தில் நிஷ்டையுடன் இருப்பதால் எந்த தடையும் கிடையாது. ஒன்றே தனியாக இருப்பதால் அல்லது அப்படி இருக்கும் நிலையில் எதுவும் உற்பத்தியாவதில்லை. எனவே பிரம்மத்தை தவிர மற்ற பொருட்களில் மனம் ஈடுபடுவதில்லை. மனம் நன்றாகவும் முடிவில்லா ஆனந்தத்தில் அல்லது லயமாவதில்லை. ஆனால் சவிகல்ப சமாதி அல்லது கிரியாவை கடந்த நிலையை அடைவதற்கு முந்தைய நிலையில் முடிவில்லாத துவைதத்தின் வித்தியாசம் தென்படும் வரை அது கிரியாவை கடந்த நிலையல்ல. சரீரம், ஆத்மா, மனம் மற்றும் உணர்வு நிலை எல்லாம் இணைந்து தான் இந்த ஜீவன் கர்மத்தில் கட்டுப்பட்டிருப்பதால், அதாவது கர்மாவையே சார்ந்திருப்பதால் தான் எல்லாமே நடக்கிறது. மனமும் இந்த சரீரமும் போகங்களை அனுபவிக்கும் பொருட்டு இருப்பதால் சுகமும் துக்கமும் எல்லாமே சரீரம் மற்றும் மனம் மூலமாகவே உண்டாகிறது. எனவேதான் யோகிராஜ் அவர்கள் ஜலமானது பானையில் இருக்கும் பொழுது அதற்கு எந்தவிதமான சக்தியும் இல்லை, அது கங்கையில் கலந்தால் பின் எல்லாம் செய்யும் என்று கூறியிருக்கிறார். சுவாசத்தின் போக்கு வெளியில் நடந்து கொண்டிருக்கும் வரை அதில் சக்தி இல்லை. ஏனென்றால் வெளியில் நடக்கும் சுவாசமானது தேகம் என்னும் குடத்தில் ஒரு எல்லைக்குள் உட்பட்டு இருக்கிறது. ஆனால் அது உள்ளேயே ஸ்திரமாக நடக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லையில்லா மகா சூன்யத்துடன் இணைப்பை ஸ்தாபித்து கொண்டு எல்லையில்லா சக்தியை பெறுகிறது. இந்த நிலையை அடைந்து அவர் அடிக்கடி எல்லா அங்கங்களும் உடைந்தது போல் ஆகிவிட்டது, இப்பொழுது மிகவும் ஆனந்தமாக உள்ளது என்று எழுதியிருக்கிறார். ஆனால் ஆத்மாவுடன் முதலில் மனம் இணைந்து பின் அதனுடன் கலந்த பிறகு பார்த்தல், கேட்டல், பெறுதல், பெறாமல் இருத்தல் என்ற பிரச்சனையே இல்லை. எனவே அவர் 1871 ஜூலை 28 அன்று எழுதியிருப்பதாவது: ஒரு பரிசுத்தமான சூரியனை பார்த்தேன், அதுதான் பிரம்மம், அதில்தான் மனதை கலக்க வேண்டும். இரண்டும் இணையும் பொழுது ஒன்று ஆகிவிடுகிறது. அப்பொழுது இரண்டு என்பது இருப்பதில்லை. அதுதான் ஒரு விதமான நிலை, புருஷோத்தமரின் நிலையாகும். ஜூலை 30 எழுதியிருக்கிறார். அதன் பின் ஆகஸ்ட் 25 எழுதியிருப்பதாவது: எந்த பரிசுத்தமான சூரியனை பார்த்து கொண்டிருக்கின்றேனோ அதில் கலந்து விடுவதுதான் நிர்விகல்ப சமாதி என்று கூறுகிறோம். அதுதான் இப்பொழுது மீதியாகும். புருஷோத்தமருக்கு பின் பிரம்மம் உள்ளது, அது லயமாகி விடுவதுதான் பாக்கி உள்ளது. முழுவதும் பற்று இல்லாத நிலை என்றால், அதாவது பூரணமாக பற்றற்று இல்லாமல் இருப்பதால் லயம் உண்டாகாது. அவர் மேலும் எழுதியிருப்பதாவது: சூரிய பவனம்தான் உண்மையானது, அதில் கலந்து ஒட்டி கொண்டு திடமாக இருக்க வேண்டும், அதிலேயே ஐக்கியமாகிவிட வேண்டும், அதாவது ஒரே வடிவமாகிவிட வேண்டும். டிசம்பர் 2 எழுதியிருப்பதாவது: அதாவது மனம் இப்பொழுது கூட அந்த நிர்மலமான ஜோதியை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆனால் இன்னும் அதனுடன் லயமாகவில்லை. அங்கே ஐக்கியமாகி விடுவதால் எந்த நிர்வாணம் அல்லது முக்தி உண்டாகுமோ அது இன்னும் அதனுடன் ஏற்படவில்லை. எனவே அவர் மேலும் முன்னேறி தொடர்ந்து முறையான முன்னேற்றமானதை குறிப்பிட்டு, இவர் இப்பொழுது நான்
நிர்மலமான ஜோதியில் ஐக்கியமாகி விட்டேன். அதாவது கூடஸ்தாவில் பல வகையான வீடு வாசல்களை பார்த்தேன். அதாவது 6 சக்கரங்களும் வெளிப்பட்டு பிரகாசித்தன. இந்த நிலையில் ஓம்கார துவனி கேட்டு அதிலேயே ஐக்கியமாகி விட வேண்டும். மேலும் அவர் எழுதியிருப்பதாவது, பிரதான முக்கிய கதவு திறந்து கொண்டது. எவ்வாறு சாக்கடையிலுள்ள தண்ணீர் கங்கையில் விழும்போது கங்கையாகி விடுகிறதோ அதேபோல் சுவாசம் நிர்மலமான சூன்யத்தில் கலந்து ஒரே தோற்றமாகி விடுகிறது. அதாவது அதிலேயே ஐக்கியமாகி விடுகிறது. இந்த நிலைதான் பிரம்மம். அதுதான் ஆதி பிரம்மமான சத் ஆகும். அப்பொழுது அது தானாக இறைவன் ரூபம் எடுத்துக்கொள்கிறது. இப்பொழுது மிக ஆனந்தமாக இருக்கிறது. சுவாசம் வருகிறதே, அது எங்கிருந்து வருகிறது? மகா சூன்யத்திற்குள்ளே இருந்து சுவாசம் வருகிறது என்ற ஞானம் உண்டாகிறது. அநேக நாட்களுக்கு பின் மேலும் அவர் எழுதியிருக்கிறார், இன்று அபயபதம் தரிசனம் கிடைத்தது. அதாவது மகாஸ்திரமான நிலையான தரிசனம் கிடைத்தது. அந்த சூன்யமான வீட்டில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எல்லாவற்றையும் செய்கிறேன். எல்லா இந்திரியங்களும் அந்த மகா சூன்யமான தோற்றம் கொண்ட சுவாசத்தில் கலந்து விடுகிறது. அபயபதம் அதாவது பயமே அந்த இடம். அது அந்த மகா சூன்யத்தில் எதையும் சாராமல் அண்டி விழாமல் இருப்பதுதான் அபயபதம். மேலும் அவர் எழுதியிருப்பதாவது, நிஷ்டையில் இருப்பதால் உள்மூச்சு வெளிமூச்சு வருவதில்லை, போவதில்லை. மூச்சின் எந்தவிதமான போக்கும் கதியும் இல்லை. அந்த ஆனந்த ரூபமான வீட்டை அடைந்தேன். இதன் பின்னர் கடைசியாக சரம தத்துவத்தை பற்றி எழுதியிருக்கிறார். அதாவது இந்த பவசாகரத்தில் மறுபடியும் வருவது போவது என்பது உண்டாகாது. அந்த ஸ்திரமான வீட்டை அடைந்து பின்னர் என்ன ஆகிறது என்பதை பற்றி அவர் மேலும் எழுதியிருக்கிறார். அந்த ஸ்திரமான வீட்டில் தங்கிவிட்டேன். இப்பொழுது தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. இதன் பின்னர் அவர் அங்கேயே நிலையாக இருந்து இந்த உலகை எவ்வாறு பார்க்கிறார், இது சம்பந்தமாக அவர் எழுதியிருப்பதாவது, இந்த வாழ்க்கையே பொய், மாயை, உண்மையில் எதுவுமே கிடையாது. இதை பார்த்தேன். பிணத்தின் மீது தோல் மட்டும் இருப்பது போல் பிரம்மையில் என்னுடைய சரீரத்தில் அது போர்த்தி இருப்பது போல் தோன்றுகிறது. அவ்வாறே இந்த ஜகமும் தோன்றுகிறது. இந்த உலகம் பூராவும் சொப்பனம் அல்லது கனவு போல் தோன்றுகிறது. எல்லாமே துக்கமாக தெரிகிறது. மேலும் எந்த பொருளை முற்று பார்க்க வேண்டும் என்ற ஆவல் தோன்றுவதில்லை என நன்றாக தெரிகிறது. இப்பொழுது பேசாமல் மௌனமாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன். அவர் பாடத் தொடங்கினார். கடுமையான சாதனை அல்லது முயற்சிகள் செய்வதை புறக்கணிக்காதீர்கள். ஏனெனில் நீங்கள் தீவிர பயிற்சி செய்வதால் உங்களுடைய எல்லா விருப்பங்களும் பூர்த்தியாகும். உலகியல் இச்சைகளில் மனம் ஈடுபடாமல் திடமாக தடுத்து விடுங்கள். மனதை சூனியமாக வைத்துக்கொண்டு எல்லா செயல்களையும் செய்யுங்கள். பின் நீங்கள் உங்களுடைய அற்புதமான திறமையை பற்றி உணர்வீர்கள். அதன் பின்னர் நீங்கள் விரும்புவதை தானாக அடைவீர்கள். நீங்கள் எந்தவிதமான உணர்ச்சி இல்லாதது போல் உணர்வீர்கள். உங்கள் முன் எல்லாமே தெரியும் உணர்வீர்கள். ஆனால் அதை வெளியில் கூறக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருங்கள். இறைவனுடன் மிகவும் ஆழ்ந்து இணைந்திருங்கள். அப்பொழுது அவருடைய அருள் உங்களுக்கு அளிப்பார். தொடர்ந்து நிலையாக அவருடன் தியானத்தில் கலந்திருங்கள். ஏனென்றால் அது நிச்சயமாக உங்களுடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் பலனளிக்கும். அவர் யோகி மாத்திரமல்ல, தன்னை பற்றிய விஷயங்களின் ஜனங்கள் பார்வைக்கு அப்பால் இருக்க வேண்டும் என்பதற்காக தானே ஏகாந்தமாக தன்னுடைய ரகசிய குறிப்பான டைரியில் எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய ஜீவிய காலத்தில் அவரை பற்றி இந்த விஷயங்கள் அநேகமாக யாருக்கும் தெரிந்திருக்காது. ஏனென்றால் விளம்பரப்படுத்திக் கொள்வதில் அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. வழக்கமாக தினமும் தனக்கு கிடைத்த சாதனையை பற்றி எழுதும் பொழுது கிபி 1873 ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியன்று எழுதியிருப்பதாவது, இன்று நான் மகா புருஷராகிவிட்டேன். இதன்பின் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஒரு மனிதருடைய தோற்றத்தை வரைந்து அதன் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது மகா புருஷர் நான் தான் பிரம்மம் என்பதை ஆத்ம சூரியனில் இன்று இவ்வாறு பார்த்தேன். ஆகஸ்ட் 28ஆம் தேதி எழுதியிருக்கிறார். அதாவது என் தோற்றத்தில் இருந்து தான் இந்த உலகம் பிரகாசித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிக மிக ஆழ்ந்த பிராணாயாமம் உண்டானது. நான் தான் ஒரே ஒரு மகா புருஷர், என்னை தவிர வேறு யாருமே இல்லை. ஆகஸ்ட் 22ஆம் தேதி எழுதியிருக்கிறார்.
அதாவது நான் தான் ஆதி புருஷர். வயிற்றில் சற்று பலம் குன்றி இருந்ததனால் லேசாக வலி உண்டாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது சுவாசம் மேலும் உள்ளேயே சென்று விட்டது. இப்பொழுது எனக்குள் 4 கைகள் கொண்ட நாராயணன் ஆவதற்குரிய லட்சணங்கள் தென்பட்டன. எனக்கு இருக்கிற 2 கைகளை தவிர மேலும் எல்லையில்லா சக்தி படைத்த உருவமற்ற 2 கைகள் உண்டாயிற்று போன்ற என் ஞானம் எனக்குள் எழுந்தது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி அவர் சூரியனுடைய தோற்றத்தை வரைந்து அதன் பக்கத்தில் எழுதியிருக்கிறார். அதாவது ஆத்ம சூரிய ரூபமான நாராயணன் பகவான் ஜெகதீஸ்வரர் சர்வ வியாபி நான் தான். உள்ளே அந்த ஆத்ம சூரியனிலிருந்து வரும் ஒரு ஜோதியை பார்த்தேன். அதுவும் நான் தான். நான் எதுவோ அதுவே அருவமாக இருக்கிறது. புத்திக்கு அப்பால் எது விராட மிகப்பெரிய கூடஸ்தாவில் எல்லையே இல்லாத ரூபமாக உள்ளதோ அதுதான் இறைவன். அவன் மிகவும் நிர்மலமானவன், பரிசுத்தமானவன். நான் தான் அந்த அக்ஷர அழியாத புருஷன். அக்ஷர என்பது ஜீவாத்மா எப்பொழுதும் தன்னை நிர்குணமற்றவன் அல்லது குணாதிசயங்களுக்கு அப்பாற்பட்டவன் எனப்படுகிறான். மேலும் பரமாத்மாவை நன்றாக புரிந்து அறிந்து அவனுடனேயே இணைந்து விடும் பொழுது அது அக்ஷர அதாவது அழியாததாக ஆகிவிடுகிறது. மேலும் எழுதியிருக்கிறார், கூடஸ்தாவானது அழியாதது, நிலையானது. அதுதான் சூரிய நாராயணன் தோற்றம் கொண்ட நாராயணன். அதுதான் நான். சனாதனமானதும் அழியாததுமான கூடஸ்தா நான் தான். அந்த ஆத்ம சூரியன் எஜமானன். அது மிகவும் பரிசுத்தமானது. எனவே ஆனந்தம்தான். அந்த விராட கூடஸ்தா அழியாதது. அதுவே ஆத்ம சூரியன். அதுவே நான். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி மேலும் எழுதியிருக்கிறார், அதாவது கூடஸ்தா ரூபமான ஆத்ம சூரியன் நானாக இருக்கும் பொழுது நான் எது பேசுகிறேனோ அதுவே வேத வாக்கியம். அதாவது இதை நிச்சயமாக இறைவனுடைய சக்தி என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி எழுதியிருக்கிறார், அதாவது நான் தான் ஸ்ரீ கிருஷ்ணர். ஆகஸ்ட் 27ஆம் தேதி எழுதியிருக்கிறார், அதாவது ஆத்ம சூரியனில் எந்த ஆதி புருஷர் இருக்கிறாரோ அவர் நான் தான். அந்த சூரியனுக்குள்ளே உள்ள பிரம்ம ரூபம் என்னுள்ளிருந்து தான் வந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி எழுதியிருக்கிறார், நான் தான் சூரியன் மகாதேவர். நான் தான் ஆத்மஸ்வரூபமான மகாதேவர் நான். நவம்பர் 12ஆம் தேதி எழுதியிருக்கிறார், நான் தான் மகாபுருஷர் புருஷோத்தமர். ஜனவரி 7 1874ஆம் வருடம் எழுதியிருக்கிறார், அதாவது ஆத்ம சூரியன் தான் பிரம்மம். இங்குதான் இந்த நிலையான லோகத்தை அடைந்து விட்டேன். நான் இந்த ஸ்திரமான லோகத்தில் நுழைந்து விட்டேன். இதன் பெயர்தான் அமரலோகம், வைகுண்டம், கைலாசம் முதலியன. ஜனவரி 29ஆம் தேதி எழுதியிருக்கிறார், அதாவது இப்பொழுது தூங்க வேண்டும் போல இச்சை உண்டாகிறது. சூனியத்திற்கு உள்ளே இருக்கும் சூனியம், அதாவது மகா சூனிய ரூபமான பிரம்மத்தை மட்டும் பார்க்கிறேன். இப்பொழுது நான் நிலையான லோகத்தை அடைந்து விட்டேன். தேகம் இப்பொழுது விருத்தி அடைந்து விட்டது போல் தோன்றுகிறது. காற்றினால் அது கீழே இருந்து மேலே எழும்புகிறது. அது எவ்வாறு எனில், ஹூக்காவில் புகை பிடித்து முடித்த பின்னர் ஹூக்காவில் உள்ள தண்ணீரை வெளியே கொட்டும் பொழுது எந்த ஓட்டை வழியாக புகை வருகிறதோ, அதாவது புகை மேலே எழும்புவது போல் அது போல் என்கிறார். இப்பொழுது யாரும் கடக்க முடியாத லோகத்தை அடைந்தேன். அங்கிருந்து தேவலோகத்திற்கும் அதன் பின் அமரலோகத்தையும் அடைந்தேன். இப்பொழுது வேறு எதுவுமே கிடையாது, மகா சூனிய எஜமானனான பிரம்மத்தை தவிர. மே மாதம் 2ஆம் தேதி மேலும் எழுதியிருக்கிறார், என்னுடைய பிரம்ம ரூபம், அதாவது என் மன ரூபமான உள்ளே இருக்கும் சூனியம்தான் வெளியிலும் சூனியமாக இருக்கிறது. பின் மனமானது வெளியில் உள்ளதுமான அழியாத கூடஸ்தாவை பார்த்து கொண்டிருக்கிறது. பின் அதுவும் மறைந்து விடுகிறது. இப்பொழுது எதுவும் பார்த்து கொண்டிருப்பதில்லை. மகா சூனிய ரூபமான பிரம்மம், அதாவது சாந்தி பதம், அதாவது சத்சித் ஆனந்தம் தான் உள்ளது. இந்த நிலையில் எனது என்கிற எண்ணம் அழியாத கூடஸ்தாவுடன் சேர்ந்து எல்லாமே பிரம்மம் ஆகிவிட்டது. அப்பொழுது மனமும் மகா சூனிய ரூபமான ரூபத்தில் பிரம்மத்திலேயே கலந்து விட்டது. இந்த விஷயத்தை விளக்கி இப்பொழுது அவருடைய குரலானது ஆனந்தமயமாக ஒரு பாட்டின் மூலம் ஒலிக்க ஆரம்பித்தது. பதவுரை. ஆன்மீக அன்பர்களை புறப்படுங்கள், இப்பொழுது அமரபுரி செல்வோம். இந்த இல்வாழ்வு என்னும் உலக பந்தங்களையெல்லாம் விட்டுவிடுங்கள். விஷய வாசனைகளான காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் முதலியவைகளை தியாகம் செய்து விடுங்கள்.
நீங்கள் அமரபுரியை மறந்துவிட்டு ஏன் அலைந்து திரிகிறீர்கள்? விஷய வாசனைகளால் நிலையான இன்பம் எப்பொழுதும் கிடைக்காது. உங்களுக்குள்ளேயே உங்கள் ஆன்மாக்களை இணைத்துக் கொள்ளுங்கள். தனியாகவே ஆன்மாக்களை தேடி அலைந்து கொண்டிருங்கள். ஒவ்வொரு க்ஷணமும் இறைவனிடம் ஆஜராகுங்கள். இந்த அபயபதம், அதாவது அமரபுரியை எவ்வாறு அடைய முடியும்? யோகிராஜ் அவர்கள் 1874 வருடம் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று எழுதியிருக்கிறார். குரு இல்லாமல் அந்த அமரபுரியை அடைய முடியாது. சூனிய லோகத்தில் நிலையாக இருக்க வேண்டும். ஸ்திரமாக இல்லாமல் அங்கே உள்ளே புக முடியாது. மகா யோகி மேலும் எழுதியிருப்பதாவது, இறைவனுடைய பாத கமலங்களில் சரணடையுங்கள். அதுதான் நீங்கள் பிரம்மம் என்று நிலையான உண்மையை உணர்த்தும். இதை நீங்கள் முழுமையாக உணராததால் நீங்கள் உங்களை மறந்துவிட்டீர்கள். மழலையை போல் கைகளை இங்கும் அங்கும் அசைப்பதால் என்ன பலன்? சஞ்சல மனமும் எண்ணமும் உங்களை அலைக்கழிக்கின்றன. மனதை அலைக்கழிக்கும் எண்ணங்களை விட்டு விடுங்கள். யார் உங்களை அலைக்கழிக்கிறார்? மனம்தான் அலைக்கழிக்கிறது. இதுதான் நியதி. சுவாசம் ஏன் மனதை அலைக்கழிக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி உணர்ந்தவர்கள் விருப்பம் அல்லது ஆசை தான் இந்த மன ஊஞ்சலாட்டத்தின் காரணம் என்று சான்றோர்கள் கூறியுள்ளனர். சுவாசம் ஏன் ஊசலாடுகிறது என்பதற்கு ஞானம் உண்டாக வேண்டும். சாதாரணமாக காற்று அசையாத தன்மை கொண்டது என தெரியும். ஆனால் சுவாசம் எங்கிருந்து வருகிறது என்பது யாருக்கும் தெரியாது. ஏனெனில் அது தவறான பாதையில் மனதை இழுத்து செல்கிறது. அது சூனியத்திலிருந்து கிளம்பி மாயையில் உழல விடுகிறது. எனவே அறிவாளிகளே, அது எங்கிருந்து வருகிறது என்பதை உணருங்கள். அது ஏனென்றால் தன்னுடைய ஆன்மாவை மறந்து விடுவதற்கு காரணம் மனமானது வினைகளின் பயன்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். அதுவேதான் பிறப்பு இறப்பு என்னும் நீர் சுழியில் மனிதனை தள்ளுகிறது. அதற்காகத்தான் விளைகளின் விளைவுகளை அறவே துறந்துவிட வேண்டும். சஞ்சல மனதை ஸ்திர மனதில் நிலைநிறுத்தி பிரம்மத்தின் மீது தியானம் தொடர்ந்து செய்யுங்கள். அப்பொழுது சான்றோர்கள் குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் பிரம்மமாகவே தோன்றுவீர்கள். நீங்கள் எப்பொழுதும் இடைவிடாத பிரம்மத்தை, அதன் பிம்பத்தை காண்பதற்கு முயலுங்கள். பிரம்மத்தை உணர்ந்த ஒருவர் இப்படிப்பட்ட பிரம்மானந்தத்தை முழுவதுமாக உணர்வார். யோகிராஜ் அவர்கள் எப்பொழுதும் நாம ஜபமோ அல்லது மந்திர ஜபமோ செய்வதில்லை. அவைகளை செய்யும்படி பக்தர்களிடமும் கூறுவதில்லை. அவர் எப்பொழுதும் நெற்றியில் பொட்டு வைத்துக் கொள்வதில்லை. சாதாரண ஆடைகளை அணிவார். அவர் இம்மாதிரியான லௌகீக கர்மங்கள் அல்லது வெளி ஆடம்பர அணிகலன்களை விரும்புவதில்லை. அவர் தானே ஆத்ம சாதனை செய்ய சொல்வார். இவைகள் எல்லாம் செய்வதால் எந்த பயனும் இல்லை, ஏனென்றால் அவைகள் மூலம் ஆத்ம தரிசனம் கிடைக்காது என கூறுவார். மேலும் அவைகள் எல்லாம் ஆன்ம தரிசனம் அல்லது ஆத்ம சாட்சாத்காரம் அளிப்பதில் திறமையில்லாத பொழுது அவைகளை செய்து நேரத்தை வீணடிப்பதால் என்ன பிரயோஜனம்? ஸ்ரீமத் பாகவதத்தில் இவ்வாறு விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் 3 ஸ்லோகம் 29. அஞ்ஞானிகள் அந்த ஆத்மாவை அலட்சியப்படுத்துகிறார்கள் அல்லது அவமானம் செய்கிறார்கள். மற்றும் சிலர் விக்கிரக பூஜைகள் செய்து பகட்டாக இருக்கிறார்கள். அந்த பூஜை வெறும் கபட வேஷம்தான். மூட நம்பிக்கையால் என்னை ஆத்மாவை அலட்சியப்படுத்தி விக்கிரக பூஜையில் மூழ்கி இருப்பவர்கள் சாம்பலில் ஹோமம் செய்கிறார்கள் அல்லது சாம்பலில் பலி கொடுப்பது போன்ற வீண் காரியங்களை செய்கிறார்கள். நான் எல்லா விக்கிரகங்களிலும் எல்லா பொருட்களிலும் இருக்கிறேன், உரைகிறேன். இதை அறியாமல், எதையும் புரிந்து கொள்ளாமல் யார் பல வகையான திரவியங்கள் அல்லது பொருட்களை கொண்டு மற்ற உயிர் ராசிகளை அவமானப்படுத்தி வதைத்து என்னை அர்ச்சனை செய்கிறார்களோ அவர்களுடைய இந்த அர்ச்சனை அல்லது பூஜையினால் எனக்கு சந்தோஷம் உண்டாவதில்லை. மனித பிறவி துர்லபமானது, அதே நேரம் நொடியில் மறைந்துவிடக்கூடியது என யோகிராஜ் அவர்கள் கூறுவார். எனவே இந்த பிறவியிலேயே சாதனை செய்து
அதன் மூலம் ஜனனம் மரணம் என்ற பந்தத்திலிருந்து விடுபட்ட கொள்ள வேண்டும் என்று கூறுவார். அதற்காக அவர் எப்பொழுதும் உபவாசம் இருப்பதோ அல்லது விக்கிரக பூஜை செய்வதோ காணப்படவில்லை. ஜனங்களின் நன்மையின் பொருட்டு அவர்களுக்கு உபதேசம் செய்யும் விதத்தில் வருடம் ஒருமுறை சிவராத்திரி அன்று மட்டும் உபவாசம் இருப்பார். நான் உபவாசம் இருக்கவில்லை என்றால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள் என கூறுவார். இப்படி பார்க்கும் பொழுது அவர் மொட்டையான அல்லது ரசனையற்ற யோகிகளை போன்றவர் அல்ல. அவரோ பிரேமை, தயை மற்றும் கருணை ததும்பும் ஒரு உயரிய நிலையிலுள்ள ராஜயோகியாக திகழ்ந்தார். தூர தேசங்களுக்கு 2, 3 அல்லது 10 நாட்களுக்கு யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது பாத யாத்திரை செய்வது அவசியம், உபயோகமாக இருக்கும் என அவர் கூறுவார். இது சம்பந்தமாக எங்கே போவது, எந்தெந்த இடத்தில் எவ்வளவு நாட்கள் தங்குவது, இவைகளை எல்லாம் அறியும் பொருட்டு ஒரு குறிப்பிட்ட தீர்மானமான யாத்திரை வழி செலவு, சாப்பாடு முதலியவைகளை ஏற்பாடு செய்யாமல் யாத்திரை மேற்கொள்ள முடியாது. ஆனால் இந்த சரீரத்தை துறந்து குறிப்பிட முடியாத காலத்திற்கு எதுவும் தெரியாத பிரதேசத்தை நோக்கி யாத்திரை செய்ய வேண்டியிருக்கும் பொழுது எவ்வளவு தூர பாத யாத்திரை மற்றும் வழி செலவு அவசியம் என்பது தெரியுமா? அவ்வமயம் யாத்திரை சென்று அடைய வேண்டிய இடம், வழிக்கு வேண்டிய பொருள் அல்லது வழியை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டாது. எங்கே போக வேண்டும், எவ்வளவு நாட்கள் அந்த புதிய இடத்தில் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த யாத்திரை செய்வதற்கு இந்த பிறவிலேயே யோக சாதனை மூலம் அந்த யாத்திரையில் வழி துணையை, அதாவது வழி சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். அந்த சாதனையினால் கிடைக்கும் ஞானம் அல்லது வளர்ச்சிதான் நல்ல சீரான பலனாக கிடைக்கக்கூடிய ஒரே வழி அல்லது வழி செலவு அல்லது வழியில் உபயோகிக்கும் கட்டுச்சோறு ஆகும். அதுதான் ஜீவனுடன் வருவதும் மற்றும் திரும்பி போவதுமாக மறுபடியும் கிடைக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தை குறிப்பிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அபயமளிக்கும் குரல் கீதையில் எதிரொலிக்கிறது. யோகத்திலிருந்து நழுவியவர்கள் அல்லது யோகத்தை கடைபிடிக்காதவர்கள் கணவான்கள் அல்லது செல்வ சீமான்களின் வீட்டில் அல்லது யோகிகளின் வம்சத்தில் பிறக்கிறார்கள். மிகவும் ஸ்ரத்தையுடன் யார் யோகத்தில் முன்னேறுகிறார்களோ அவர்கள் எப்பொழுதும் துர்கதியை அடைவதில்லை. அதாவது நற்காரியங்களில் ஈடுபடும் மனிதன் எப்பொழுதும் பிரம்மத்தின் சிந்தனையுடன் சுகமாக இருக்கிறான். இப்படிப்பட்ட ஆத்ம கர்மங்கள் போன்ற சுப கர்மங்களை சம்பாதித்து சேர்த்து கொண்டு வாழ்கிறார்கள். அவர்களை பற்றித்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அபயவாணி இவ்வாறு கூறப்படுகிறது. பகவத்கீதை அத்தியாயம் 6 ஸ்லோகம் 40. நஹி கல்யாண் கிருத கஸ்சித்து கதிம் தாத்த கச்சதி. மற்றவர்களின் நலனை பேணி நன்மை செய்பவன் எப்பொழுதும் நலிவு அடைவதில்லை. இந்த ஆத்ம சாதனை மூலமாக நற்காரியங்கள் செய்பவன் உண்மையாக நன்மை செய்தவனாவான். பஞ்சதசியை இயற்றியவரும் இவ்வாறே கூறுகிறார். பஞ்சதசி அத்தியாயம் 9 ஸ்லோகம் 150. நிர்குண உபாசகர் இந்த உலகில் இருந்தாலும் பரலோகத்தில் அல்லது பிரம்மலோகத்தில் இருக்கிறார். நிச்சயமாக அவர் பரபிரம்ம சொரூபத்தை தரிசிக்கிறார். அவருடைய உபாசனை வழிபாடு எப்பொழுதும் பலன் கொடுக்காமல் இருப்பதில்லை, அது வீணாவதும் இல்லை. யோகிராஜ் அவர்கள் ஒரு மேன்மை பொருந்திய தீரமான சாதகர் சோம்பலாகவோ அல்லது இன்று அல்லது நாளை செய்யலாம் என்னும் மனோபாவத்தை அவர் எப்பொழுதும் கடைபிடிப்பதில்லை. நாள் பூராவும் அவர் வேலை செய்துவிட்டு மாலையில் மாணவர்களுக்கு படிப்பும் சொல்லிக் கொடுத்து குடும்ப வாழ்க்கையும் ஒவ்வொரு வகையிலும் பொறுப்புடன் கடமைகளை ஆற்றுவார். அதோடல்லாமல் ஜனங்களுக்கு நன்மை உண்டாகும் காரியங்களிலும் மிகுந்த பற்றுடன் ஈடுபடுவார். பின்னர் தினமும் இரவு 9 மணி வரை பக்தர்களுடன் தத்துவ சிந்தனை மற்றும் இறைவனை பற்றி விவாதம் செய்வார். இவற்றில் எல்லாவற்றிற்கும் இடையில் தினந்தோறும் அன்றன்றைக்கு நடந்த நிகழ்ச்சிகளை தன்னுடைய டைரியில் எழுதுவார். தினமும் அநேக பக்தர்களுக்கு அவர்களுடைய கடிதங்களுக்கு பதிலை தானே கைப்பட எழுதி அனுப்புவார். இதை தவிர அநேக ஜனங்களுக்கு அவர்களுடைய அநேக விதமான பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார். இவ்வளவு எல்லாம் செய்ததனால் அவர் ஜனங்களின் பார்வையிலிருந்து விலகி சாதனையில் அதன் மிக உயர்ந்த சிகரத்தை அடைய முடிந்தது. அவருடைய மனோபலமும் திறனும் எவ்வளவு உயர்வானது என்பது ஸ்பஷ்டமாக தெரிகிறது. அவர் தன் டைரியில்
ஒரு இடத்தில் எழுதியிருக்கிறார். இப்பொழுது இரவு முழுவதும் விழிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகிறது. மேலும் எழுதியிருக்கிறார், இரவில் தூக்கம் குறைவாக வருகிறது. பெரிய நிஷ்டை, மிக குதூகலம், இவைகளிலிருந்து அவர் இரவு முழுவதும் சாதனை செய்து கொண்டிருந்தார் என்றும், கிரியாவின் மயக்கத்தில் போதை உண்டாகி எல்லா விதமான குணாதிசயங்களும் இல்லாமல் இருக்கும் நிலையில் இருந்து வந்தார் என்பதும் போல் தோன்றுகிறது. அப்பொழுது முதல் சில மாதங்கள் வரை தன் சாதனைகளை பற்றி வர்ணித்து எழுதியிருப்பதை பார்த்தால் மிக மிக ஆச்சரியம் உண்டாகிறது. அவர் எழுதியிருப்பதாவது, எங்கே போவது, மிக கடினமோ, அதாவது யாரும் போக முடியாத அந்த ஸ்திரமான வீட்டில் முழுவதும் நுழைந்து ஸ்திரமாக நிலைத்து விட்டேன். இந்த நிலையில் மூச்சு வருகிறதோ அல்லது போய்கொண்டே இருக்கிறதோ என்பது தெளிவாக தெரியவில்லை. அதாவது கேவல் கும்பகம் நிலை அடைந்து விட்டதால் இந்திரியங்களின் வசத்தில் கட்டுப்பட்ட எல்லா குணங்களும் மற்றும் பற்றுகளிலிருந்தும் விலகிவிட்டேன். மேலே அல்லது சகசிராரத்திலிருந்து கீழிறங்கும் ஒளி அலைகளில் அல்லது பெயர் ஒளி அலைகளில் ராதாஜி அவர்களை தரிசித்தேன். இம்முறை விலை மதிப்பற்ற சொத்து கிடைத்தது. இவ்வாறு அவர் அநேக தேவதைகளின் அழகை வரைந்து அவர்களை பற்றிய வர்ணனைகளையும் எழுதி யார் யாருடைய தரிசனம் கிடைக்கிறது என்பதை பற்றி எழுதுவது வழக்கம். சில தினங்கள் கழித்து மற்றும் ஒரு இடத்தில் இன்னொரு விதமான நிலைமையை பற்றி வர்ணிக்கும் பொழுது எழுதியிருக்கிறார். அதாவது நாசிகா துவாரம் மூலமாக நிரந்தரமாக நடைபெற்று கொண்டிருக்கும் வெளியில் உண்டாகும் வருவதும் போவதுமான உள்மூச்சு வெளிமூச்சு ஆகிய சுவாசம் பரிபூரணமாக நின்றுவிட்டது. யாருக்கு இம்மாதிரியான நிலைமை உண்டாகிறதோ அவர்களுடைய பாக்கியம்தான் இது. அதாவது இவ்வாறான ஸ்திரமான கேவல் கும்பகம் கிடைப்பது பெறுவதற்கரிய பெரும் பாக்கியம். இதிலிருந்து அவர் சாதனை ஆரம்பித்த பின்னர் தொடர்ந்து சாதனை செய்து எவ்வளவு விரைவாக சாதனையின் உச்ச சிகரத்தை அடைந்து முன்னேறினார் என்பது தெரிவாகிறது. இதற்கு பின் சில தினங்களிலேயே அவர் எழுதியிருக்கிறார். அதாவது சரீரத்துடன் தண்ணீரின் மேல் நடந்து செல்வது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல. பிராண கர்மம் அல்லது பிராணாயாமம் செய்து செய்து மூச்சு நின்று விடுகிறது. அதாவது சுவாசமான உள்மூச்சு மற்றும் வெளிமூச்சின் போக்கு குறைந்தது 2 நொடிகளுக்கும் மேல் நின்றுவிடும். அப்பொழுது ஆழ்ந்த நீரின் மேலேயோ அல்லது நீரில் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்றாலும் நடந்து போக முடியும். ஏனென்றால் அவ்வமயம் ஜல தத்துவம், சூன்ய தத்துவம் மற்றும் ஆத்ம சூரிய தத்துவம் எல்லாமே ஒன்றாகி ஒரே ரூபமாகி விடுகிறது. அப்பொழுது நானும் அதே ரூபமாகி விடுகிறேன். வெகு சுலபத்துடன் பிராணவாயு வெளியில் செல்வது நிறுத்தப்படும் பொழுது தேகமானது கனமற்றதாக அல்லது லேசாக ஆக்கப்பட்டு ஜல பிரவாகத்துடன் அல்லது பிரவாகத்தை எதிர்த்தும் செல்ல முடிகிறது. கேவல் கும்பகம் நிலை உண்டாகும் பொழுதுதான் இந்த மாதிரியான நிலை உண்டாகிறது. சரித்திரம் இதற்கு சாட்சியாக இருக்கிறது. அநேக உலக பிரசித்தி பெற்ற யோகிகள் தங்களுடைய யோக சாதனையில் பெற்ற சித்தியின் பலத்தினால் சமுத்திரமோ அல்லது நதியின் மேல் நடந்து செல்லும் திறமை பெற்றிருந்தனர். அப்படிப்பட்டவர்களில் முக்கியமானவர்கள் இயேசு கிறிஸ்துவும் திரிலயங்க சுவாமிகளும் ஆவார்கள். ஆனால் ஒரு இல்லற யோகியாக இருந்து கொண்டு யோகிராஜ் அவர்கள் தனக்கு கிடைத்த இப்படிப்பட்ட சித்துக்களை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று எப்பொழுதும் விரும்பவில்லை. யோக மார்க்கத்தில் இப்படிப்பட்ட உச்சநிலை தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதால் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு முன்னால் இதை பற்றி வெளிப்படுத்தி கொள்ளவில்லை. அவ்வளவு தூரம் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு இதை ரகசியமாகவே வைத்திருந்தார். யோக மார்க்கத்தில் இந்த நிலைமையை பற்றி விவரிக்கும் பொழுது மகரிஷி பதஞ்சலி அவர்கள் எழுதியிருப்பதாவது, பதஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாதம் 39, அதாவது தொண்டையில் நிலையாக உள்ள உதானன் என்னும் வாயுவை வெற்றி கொண்டு அல்லது அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் மேல் நோக்கி செல்லும் ஸ்திரமான காற்று தடைபட்டு விடுவதால் கீழே உள்ள எல்லா விதமான காற்றும் தடைபட்டு விடுகிறது. மேலும் சரீரம் லேசாகி விடுவதால் நீர், சாக்கடை, முட்கள் முதலியவைகளின் ஸ்பர்சம் உண்டாவதில்லை. அவ்வமயம் இவைகளின் மேல் அனாயசமாக யாத்திரை செய்ய அதாவது நடந்து செல்ல முடிகிறது. பதஞ்சலி யோக சூத்திரம் விபூதி பாகம் 42, அதாவது சரீரம் மற்றும் ஆகாசத்திற்கும் உள்ள தொடர்பு அல்லது சம்பந்தம், அதாவது எந்த தத்துவ குணங்கள் அவைகளுக்குள் உள்ளனவோ அவைகள் மீது கட்டுப்படுத்துவதால், அதாவது மூலாதாரம் முதல் தொண்டை வரை காற்று அடைக்கப்பட்டு அல்லது தடுக்கப்பட்டு விடுவதால் சரீரம் பஞ்சு போல் லேசாகி விடுகிறது. ஆகாயத்தில் நடக்கும் சக்தி உண்டாகிறது.
இவ்வாறான சித்தி அடைந்தவர்களைத்தான் தத்துவ ஞானிகள் அல்லது மெய்யறிவாளர்கள் என கூறப்படுகிறது. யோகிராஜ் அவர்கள் சாதனை மூலம் பெற்ற விஷயங்கள் மட்டுமல்லாமல் தினமும் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் சூதுவாதில்லாமல் எதையும் மறைக்காமல் தன் டைரியில் எழுதி வைத்திருந்தார். இந்த டைரிகள் எல்லாம் மிக மிக ரகசியமானவைகள். அவர் வாழ்ந்திருந்த காலம் வரை அவைகளை பார்ப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஆனால் யோகிராஜ் அவர்கள் தனக்கு தினந்தோறும் சாதனையில் தோன்றிய அல்லது சாதனா மூலம் கிடைத்த அனுபவங்களை டைரியில் எழுதி வைத்திருந்ததை போல் வேறு யாராவது அவருடைய நிலைமையை போல் ஞானமடைந்த மகாபுருஷர் இருக்கிறாரா அல்லது இல்லையா, இதை பற்றி குறிப்பாக தெரிந்தவர் யாரும் இல்லை. ஆனால் யோகிராஜ் அவருடைய தினக்குறிப்புகள் உலக இலக்கியத்திற்கு கிடைத்த விலைமதிப்பற்ற செல்வமாகும். ஓம் தொடரும்.